கால்நடை தோழர்களே, அருமை நண்பர்களே, அன்பு வணக்கம். உங்கள் அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு உலக செல்ல பிராணிகளுடைய நினைவு தினம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 60லேருந்து 65% நம் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளுக்கு முறையான ஒரு தடுப்பூசி போடாததுனால இன்னைக்கு பல இழப்புகளை நம்ம வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகள் பாதிப்படைகிறது. இது அறியாமையினால் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் ரேஷன் கடையில் மட்டும்தான் அந்த செல்ல பிராணியினுடைய பேர் இருக்காது. செல்ல பிராணிகள் நம் வீட்டில் வளர்ந்த விலங்குகள் மட்டுமல்ல, நம்ம குடும்பத்தில் அதுவும் ஒரு உறுப்பினரத்தை நம்ம வளர்க்குறோம். அவை பிரிந்தாலும் அவை தந்த அன்பு என்று நம்ம நினைவிலே வாழும். அது என்னென்ன நமக்கு நம்ம வரும்பொழுது கேட்டுக்கு பக்கத்துலேயோ காருக்கு பக்கத்துலேயோ நம்ம வண்டியில் வாகனத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு வாழை ஆட்டிக்கிட்டு நம்மளை வரவேற்கும். நம்ம கொஞ்சக்கூடிய ஆற்றலை நம்ம அது இறந்தாலும் நினைவிலே தான் நமக்கு இருக்கும். அதே மாதிரி செல்ல பிராணிகளின் ஆயுள் குறைவு, ஆனால் அவை தரும் பாசம் அளவற்றது. அதனுடைய ஆயுட்காலம் பார்த்திங்கன்னா 12லேருந்து 14 வருஷம்தான். ஆனால் அந்த ஆண்டுகளுக்குள் நம்மளோட வளரும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா பல அன்புகளையும், அது நேரடியான அன்பு, எதுவும் எதிர்பார்க்காத ஒரு நேரடியான அன்பை நமக்கு தரும். நம்மை நிபந்தனை அற்ற நேசித்த ஒரே உயிர் என்னன்னா நம்ம செல்ல பிராணிகள் தான். உலக செல்ல பிராணிகள் நினைவு நாள், பிரிந்த செல்வங்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நாள் தான் இன்னைக்கு. அதனால் நம்ம இன்னைக்கு நம்ம செல்லப்பிராணியை இழந்தோம்னா நம்ம தெரு ஓரங்களில் இருக்கக்கூடிய நாட்டு இனங்களை இன்றைக்கி தேர்ந்தெடுக்க ஒரு அருமையான நாளுங்க. அது மட்டுமல்ல, உயிர்கள் மறைந்தாலும் அவற்றின் இனிய நினைவுகள் மறைவதில்லைங்க. செல்ல பிராணிகளை இழந்து வாடும் அனைவருக்கும் என்னுடைய ஆறுதல். எங்களுடைய ஆறுதல் மட்டுமல்ல, எங்களுடைய யூடியூப் சேனல் மூலமாக அவர்களுக்கு வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பு கொடுத்த ஒவ்வொரு செல்ல பிராணியும் நம் இதயத்தில் என்றும் நினைவோடு இருக்குங்க. நம் செல்ல பிராணிகளை பேணி காக்கணும்னா குறைந்தது அதற்கு தடுப்பூசி ஒரு 3 மாதத்திற்கு ஒரு முறையாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவமனைக்கு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ரேபிஸ் நோய்க்கான தடுப்பூசி இருக்குங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 6 நோயை கட்டுப்படுத்தக்கூடிய தடுப்பூசி இருக்குதுங்க. அது மட்டும் இல்லை, அது பாதுகாப்பான முறையில் வளர்ப்பதற்கு இன்றைக்கி பயிற்சிகளும் நமக்கு பார்த்திங்கன்னா பல நிறுவனங்கள் நமக்கு வழங்குது. ஆரோக்கியமாக நம் செல்ல பிராணிகளை பேணி காப்போம். நம் இழந்த செல்ல பிராணிகள் நினைத்து இன்று ஒரு நாள் ஒரு நல்ல ஒரு நாயை தத்தெடுக்கலாம். அடுத்து ஒரு நல்ல ஒரு தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன். உங்கள் ஏகே. நன்றி.